விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி செவ்வாய் ராசியிலே இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடல் நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து அது புதனுடைய சாதத்தில் போகும்போது புதன் உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக இருக்கனால கொஞ்சம் வேலை விஷயங்களை விரயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் மன உளைச்சலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சில பேருக்கு ஏற்படலாம். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது பார்த்து பேசணும். ஏதாச்சும் கொஞ்சம் இடமா பேசிடுவோம். பிடிவாதமான பேச்சுக்களை கம்மி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு 5ல் இருக்கிறது. ஸோ நிறைய பிரயாணங்கள், ஆன்மீக பிரயாணம் போகணுங்கிற எண்ணங்கள், குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயம், பிரயாணம் பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் புதிய சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் நிறையா ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 6ஆம் அதிபதி செவ்வாய் வந்து புதனுடைய சாரத்தில் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க உடல்நலம் சம்மந்தம். ஏன்னா அந்த 6, 8 சம்மந்தப்பட்டாலே கொஞ்சம் நமக்கு அடிப்படுறது, கொஞ்சம் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்னும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்களை பேச்சுவார்த்தைலாம் நடக்கிறதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது. 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது பிரயாணங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நைட் ட்ராவல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். அதுக்கும் வேலை சம்மந்தமான விஷயங்கள், நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயம் நிறைய இருக்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க. அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான பிளான்லாம் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கர்மா வழிக்கு போகிறேன், ஸோ கொஞ்சம் பரிகாரம் பண்ண போகிறேன், ஒரு ஆன்மீக சம்மந்தமான இடங்களுக்கு போயிட்டு இறைவனை வேண்ட போகிறேங்கிற எண்ணங்கள்லாம் நிறையா வரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய விருச்சிக ராசியில் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா 12ல் இருக்கும்போது நண்பர்களால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறது, மூத்த சகோதரரால் வந்து சின்ன டென்ஷன் வர்றதுக்கான ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க.